இப்ப திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் சம்பா சாகுபடி பணிகள்லாம் முடிஞ்சு இப்போ அறுவடை பணிகள் முடிஞ்சு விவசாயிகள்லாம் அந்த நெல்லெல்லாம் வந்து நேரடி நெல் கொள்முதல் நிலையத்துல வந்து போட்டுட்டு இருக்காங்க. அதுபடி பார்த்தோம்னா திருவாரூர் மாவட்டத்துல வந்து 520க்கும் மேற்பட்ட நேரடி நெல் கொள்முதல் நிலையம் செயல்படுது. இதுல சுமார் 350க்கும் மேற்பட்டது பார்த்தோம்னா திறந்த வெளி கிடங்காகவே செயல்பட்டுட்டு வந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து தற்காலிக கூரை அமைத்து தரணும். ஏன்னா வெயிலாலையும் மழையாலையும் இந்த நெல் பாதிக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு விவசாயிகள் தரப்புல இருந்து பல காலமா இதுக்கு கோரிக்கை விட்டுட்டு இருக்கு. இது குறித்து தமிழக அரசு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில நேற்று இரவுல இருந்து பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல வந்து மழை பெஞ்சிட்டு இருக்கு. இப்போ 2வது நாளா தொடர்ந்து இன்னைக்கும் மழை பெஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இதனால திருவாரூர் மாவட்டத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இந்த நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள் வச்சிருக்க நெல் மூட்டைகள்ங்கிறது மழையால நனைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. குறிப்பா திருவாரூர் உள்ளிட்ட அந்த டெல்டா மாவட்டத்தில் வந்து 2 நாளைக்கு மழை பெய்யும்னு ஏற்கனவே வந்து சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்த நிலையிலும் இதை சற்றும் பொருட்படுத்தாத தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தால இப்ப விவசாயிகள் இது போன்ற ஒரு சூழ்நிலையை வந்து சந்திச்சிருக்காங்க. தொடர்ந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து எங்களுக்கு தற்காலிகமா வந்து மூடுறதுக்கு தார்ப்பாயாவது வழங்கணும். அதுவும் வந்து இந்த நெல் கொள்முதல் நிலையத்துல வழங்குறது இல்ல. தொடர்ந்து வந்து விவசாயிகள் நலன்களை வந்து அக்கறை இல்லாத அரசாகவே இந்த அரசு செயல்பட்டு வரதை இது காட்டுறதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கிறாங்க. மேலும் இப்ப இன்னைக்கும் தொடர்ந்து மழை பெஞ்சிட்டு வர்றதால இந்த நெல் மூட்டைகள்லாம் வந்து முளைக்கும் நிலையில ஒரு அபாயத்தை உருவாயிருக்குன்னு கூட விவசாயிகள் சொல்லிட்டு இருக்காங்க கண்ணதாசன். திருவாரூரில் நேற்று பரவலாக மழை பெய்த நிலையில் நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த நெல் மூட்டைகள் மழைநீரில் நனைந்து சேதமடைந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சபரிநாத்.